ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பையன். ஸோ இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஒரு ரொம்ப 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 ஏர்லி மார்னிங் விலாகாக இருக்க போகுது. இது என்ன ஏர்லி மார்னிங்னால் ஒரு 5 o'clock இருக்குமா, ஒரு 6 o'clock கிடையவே கிடையாது. 12:30 AM, ரொம்ப 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 ஏர்லி மார்னிங். ஸோ டைமிங் சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த டைமிங்க்கு ஒரு ட்ரெயின் ஒரு ஊருக்கு கிளம்புதுன்னா கண்டிப்பாக தெரியாமல் இருக்க போகுது. எஸ், நம்ம கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடிக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயினான செம்மொழி எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி தான் டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். இல்லைன்னா அன்ரிசர்வ்டில் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன் பயங்கரமாக இருந்திருக்குன்னா போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கரெக்டாக 12:30 விடிய காலையில் கிளம்புது நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி வந்து பிளாட்ஃபார்ம் 6. ஸோ நான் வந்து ஒன்றில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வாங்க டக்குன்னு 6க்கு போகலாம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ 11:50 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 40 நிமிஷம் தான் இருக்குது. அது முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வேறு. சரி வாங்க போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய கோயம்புத்தூர் மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது வேப் 4 தாங்க. ஸோ இவர் தான் நம்மளை இன்றைக்கி திருச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. திருச்சிக்கு அப்புறம் நமக்கு வந்து லோகோ சேஞ்ச், அதுக்கப்புறம் ரேக் ரிவர்சல் ரெண்டுமே இருக்குது. முடிஞ்சால் கண்டிப்பாக காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு கவர் பண்ணுவோம். சரி வாங்க இப்போ அப்படியே நம்ம கோச்சுக்கு போகலாம். செம்மொழி எக்ஸ்பிரஸில் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாம் பேக்கடாலாம் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியலைங்க. ஒரு நார்மலாக ஒரு அன்ரிசர்வ்டில் எல்லாருமே வந்து சீட் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களே தவிர ரொம்ப ஜாம் பேக்கடாக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, மேபி அதனால கூட இருக்கலாம். வீக்கெண்டில் எப்படின்னு தெரிலப்பா. வீக்கெண்டில் யாராவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் க்ரௌடு எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இன்றைக்கி இந்த S5 கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தான் டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பெர்த்தே கிடச்சிருச்சு. அதுவும் சைட் லோயர். வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். ட்ரெயின் கிளம்புற பிஃபோர் டைமுக்கு முன்னாடியே வந்து டிடி வந்து டிக்கெட் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 12:30 கூட அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் போய் தூங்க தாங்க போகிறேன். ஸோ நம்ம மார்னிங் இந்த ட்ரெயினோட மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ குட் நைட் மக்களே. காலையில் திருச்சியிலேருந்து கவர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் எந்திரிப்பானா என்னங்கிறது சத்தியமாக எனக்கே தெரியல. எனிவே குட் நைட். ஸோ கரெக்டாக 12:44 10 மினிட்ஸ் ட்ரெயின் லேட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஓகே. குட் மார்னிங் மக்களே. கரெக்டாக திருச்சியில் இருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து 10 மினிட்ஸ் பிஃபோர் டைமாகவே திருச்சிக்கு வந்துடுச்சுங்க. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. முன்னாடி போகலான்னு பார்த்தேன், பட் 5:03 ஆகிடுச்சு. நம்ம மன்னார்குடியில் போய் முன்னாடி போய் பார்த்துக்கலாம் எந்த லோகோ அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாங்க. நான் வந்து நேற்று தான் புதன்கிழமை தான் டிக்கெட்டே புக் பண்ணேன். புக் பண்ணும்போது 65 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது. ஸோ கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் டெஸ்ட்டில் தான் நானே இருந்தேன். பட் ஆனால் நம்ம டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து மொத்தம் 12 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70 சீட் வந்து கரண்ட் அவைலபிலிட்டியில் நம்ம செம்மொழியில் இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி வீக் டேஸில் ஈஸியாக கிடச்சிரும். வீக்கெண்டு தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கூடலூர் தாங்க. ஸோ திருச்சிக்கு அப்புறம் கூடலூர் தான். ஸ்டாப்பேஜ்லாம் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்குது செம்மொழிக்கு. சரி வாங்க போகலாம். வேறு ஏதோ ட்ரெயின் சவுண்டு போட்டுட்ருக்கு புஸ்ஸு புஸ்ஸுன்னு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிக்னல் கிளியர் ஆகிடுச்சுன்னா வண்டி கிளம்பிடும். சரி வாங்க.
20 மினிட்ஸ் டிலேவோட கூடலூர் தாங்க ரீச் ஆகிடுக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேர் பார்த்துடலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் ஜஸ்ட்டு 225ங்க. ஸோ 225 ரூபா தான். ப்ளஸ் அது கூட ஒரு 10 ருபீஸ் ஆட் பண்ணிக்கங்க யூபிஐ சார்ஜஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு தஞ்சாவூர் தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப் தான் இருக்குது. தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருந்து கிளம்பியாச்சு மக்களே. ஸோ நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எடுத்ததுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிக்கு அப்புறம் கூடலூர், தஞ்சாவூர், நீடாமங்கலம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டாப் தான் இருக்குது நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ கோயம்புத்தூரில் ஏர்லி மார்னிங் 12:30க்கு விடிய காலையில் 12:30க்கு எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அரௌண்ட் மன்னார்குடிக்கு ஒரு 7:40 ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. பாப்பா எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கிட்டு உழவனுங்க, சென்னை எக்மோர் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் 1ல் அரைவ் ஆகிருக்காரு. ஆக்சுவலி அவர் அரைவ் ஆகி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மக்களை ஒரு ஜங்ஷனுக்கு நடுவில் ரோடு போகிறத இங்கே நீடாமங்கலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். முப்பது நிமிஷம் டிலேவோட நீடாமங்கலம் ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிடுக்கும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி உங்களுக்கு 335 கிலோமீட்டரை
நம்ம செம்மொழி வந்து 7 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கவர் பண்ணுதுங்க. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மன்னார்குடி வரணும்னா உங்களுக்கு வேறு ட்ரெயின் ஆப்ஷன்லாம் கிடையாது. இருக்கிறதே ஒரே ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் ஆப்ஷனல். ஸோ டே டைமில் ஒரு ட்ரெயின் கூட கிடையாது, நைட் டைமில் மட்டும்தான் செம்மொழி. மற்றபடி நீங்கள் டே டைமில் போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரெயின் கூட ஆப்ரேட்டிங்லேயே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எத்தனை பேர் மன்னார்குடியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ until then take care, bye from ட்ரெயின் பையன். பாய், டாட்டா மக்களே.